IPS அதிகாரி. அழுத்தம், ஒழுக்கம், தைரியம் இவரது அடையாளம். பொதுமக்களிடையே நேர்மையான இமேஜை தனக்காக தானே உருவாக்கி கொண்டவர். 1984 பிறந்த அண்ணாமலை மதுரையில் பொறியியல் படித்தார். பின்னர் உலக புகழ்பெற்ற IIM லக்னோவில் MBA முடித்தார். அதன்பின் IPS ஆக தேர்ச்சி பெற்று கர்நாடகாவில் பல மாவட்டங்களில் பணியாற்றினார். அந்த வேளையில் மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் அதிகாரியாக புகழ் பெற்றார். அவரின் நியாய உணர்வு, நேரடி பேச்சு, செயல்திறனால் கர்நாடக மக்கள் அவரை சிங்கம் IPS என்று அழைத்தனர். 2019 காவல்துறையிலிருந்து விலகி அரசியலுக்குள் நுழைந்தார். 2020 பாஜகவில் இணைந்தார். 2021 தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார். ஆனாலும் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அந்த தேர்தலே அவருக்கு நேர்மையான தலைவர் என்ற புதிய அடையாளத்தை கொடுத்தது. இன்று அண்ணாமலை தமிழக அரசியலில் தனித்துவமான மற்றும் தவிர்க்க முடியாத நபராக உருவெடுத்துள்ளார். பழைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் இளம் தலைமுறை அவரை ஒரு அடையாளமாக பார்க்கிறது. சமூக வலைதளங்களில் அவர் பேச்சுக்கள் வைரலாகும். அவரின் சொற்களில் ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு புதுமை தெரியும். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த காலம் தமிழக பாஜகவின் பொற்காலம் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிப்பார்கள். பாஜக அதிமுகவுடனான கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டார். பின்னர் தேசிய செயற்குழு உறுப்பினராக அண்ணாமலையை பாஜக தலைமை நியமித்தது. என்னதான் RSS பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் RSS பிம்பத்தில் தமிழக மக்கள் அண்ணாமலையை பார்க்கவில்லை. தனித்துவமான தலைவராகவே அண்ணாமலையை பார்த்தார்கள். சொல்லப்போனால் 2026 முதலமைச்சர் வேட்பாளராகவும், இன்னும் சொல்லப்போனால் இவர்தான் முதலமைச்சர் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வந்த காலமும் உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இருவருக்கிடையே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் தான் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என அண்ணாமலையும், அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடியும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தேர்தல் களம் மாறிவிட்டது. அண்ணாமலையும் மாநில தலைவர் பதவியை துறந்தார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக தலைமை முடிவெடுத்தது. இதனால் அண்ணாமலை சற்று அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட சில வாரங்களுக்கு அண்ணாமலை எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என தெரியாமலேயே போனது. அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து விடுவித்தவுடன் அவரது ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் பாஜக தலைமையின் இந்த முடிவுக்கு எதிராகவும் சமூக வலைதளங்களில் குரல்களை எழுப்ப ஆரம்பித்தனர். அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்களும், அண்ணாமலைக்காகவே பாஜகவில் இணைந்த பலரும் அண்ணாமலை தலைமையிலான புதிய கட்சி தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்கிற கோஷத்தையும் எழுப்பி வந்தனர். ஒருவேளை அப்படி அண்ணாமலை புதிய கட்சி துவங்கி இருந்தால் 2026 தேர்தல் 5 முனை தேர்தலாக இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது சிங்கம் போலீஸாக இருந்த அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் கூட ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். தமிழக அரசியல் பொறுத்தவரை திமுக, அதிமுக என இரு கட்சிகளே பல்வேறு கூட்டணிகளை அமைத்து மாறி மாறி ஆட்சி கட்டிலில் அமர்ந்து வருகிறது. இவர்களுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி வேண்டும், அது மக்களுக்கான ஆட்சியாக வர வேண்டும் என பலரும் கட்சியை துவங்கினார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துவங்கிய விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீமான், மக்கள் நீதி மையம் கட்சியை துவங்கிய கமல்ஹாசன் இந்த வரிசையில் வந்தவர்கள். இவர்களுள் விஜயகாந்த் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவார் என நம்பப்பட்டார். ஆனால் அவர் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பின்பு கூட்டணி அரசியலே தனது அரசியல் என கட்சியை வளர்க்க ஆரம்பித்தார். அதனால் இவரின் மூலம் மாற்று ஆட்சி வரப்போவதில்லை என்கிற எண்ணத்திற்கு மக்களும் வர தொடங்கிவிட்டார்கள்.
அவருக்கு பின் கட்சியை துவங்கிய நாம் தமிழர் கட்சி சீமான் இதுவரையில் கூட்டணியை அமைக்காமல் தனித்து நின்று தேர்தலை சந்தித்து வருகிறார். என்னதான் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தே தீருவேன் என்கிற கோஷங்களை இப்போது வரை நிலைநிறுத்தி வருகிறார் சீமான். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனோ ஒரு எம்பி சீட்டுக்காக தனது கட்சியை திமுகவிடம் அடகு வைத்ததாக அரசியல் விமர்சகர்களும், கமலஹாசன் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என நினைத்த தொண்டர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் வரிசையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். பாஜக திமுக என இருவருமே எதிரிகள் என சொல்லி விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இவரும் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாக துவங்கிவிட்டது. என்னதான் மாற்றத்திற்காக பல கட்சிகள் வந்தாலும் திமுக அதிமுக தனி பலத்துடன் முன்னிலையில் இருந்து வருகிறது. புதிய கட்சி, புதிய தொண்டர்கள், புதிய தலைவர்கள் வந்தாலும் திமுக அதிமுக தலைவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவு புதிய கட்சிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்படுகிறது. மத்தியில் பாஜக ஆட்சி புரிந்தாலும் தமிழகத்தில் இதுவரை சொல்லக்கூடிய அளவு பாஜக வெற்றியை ருசி பார்க்கவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியிலும் நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியிலும் போட்டியிட்ட அண்ணாமலை வெற்றியடையவில்லை. இதற்கு அவர் பாஜகவில் இருந்தது கூட காரணமாக இருக்கலாம் என்கிற வியூகமும் வகுக்கப்படுகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்ததில் அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை தொண்டர்கள் விரும்பியது போல புதிய கட்சியை துவங்கியிருந்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி புரிய வேண்டும் என நினைத்த நாம் தமிழர் கட்சி சீமான், தமிழக வெற்றி கழக விஜய் ஆகியோர் அண்ணாமலையை நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்பும் களமும் உருவாகியிருக்கலாம். பழைய தலைவர்கள், ஓல்டு ஜெனரேஷன் லீடர்கள் மாறி தமிழகத்திற்கு தேவையான புது முகம், அதுவும் இள ரத்தம் ஆட்சி புரிந்தால் தமிழகம் இன்னும் வீறுநடை போட்டிருக்கலாம் என்றே அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். சீமான் மற்றும் விஜயை பொறுத்தவரையில் தமிழகத்தில் திமுக அதிமுக அல்லாத ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக உள்ளது. அந்த வகையில் அண்ணாமலை ஒருவேளை புதிய கட்சியை துவங்கி இருந்தால் அவர்களது கவனம் அண்ணாமலை மீது விழுந்திருக்கும். மூவரும் இணைந்து மூவேந்தர்களாக கூட ஒரு புதிய கூட்டணியை அமைத்திருக்க வாய்ப்புள்ளது. அந்த வகையில் பாஜக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கும் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கும் அண்ணாமலை மாற்று தலைவராக தோன்றியிருக்கலாம். ஒருவேளை இந்த மூவேந்தர் அணி அமைந்திருந்தால் வாக்குகளும் கணிசமான அளவில் கிடைத்திருக்கும். நாம் தமிழர் கட்சியின் 8% வாக்கு அண்ணாமலை என்கிற ஒற்றை முகத்திற்காகவே 35% வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. புதிதாக கட்சியை துவங்கி இருக்கும் விஜய்க்கு 3 முதல் 5% வாக்குகள் கிடைக்கப்பெறலாம். அந்த வகையில் நாம் கணிக்கும் இந்த மூவேந்தர் கூட்டணி அமைந்திருந்தால் 48% வாக்குகளை உறுதி செய்திருக்க முடியும். மீதமிருக்கும் 52% வாக்குகள் திமுக அதிமுக உள்ளிட்ட கூட்டணிகள், சுயேட்சை வேட்பாளர்கள், தனித்து நிற்கும் கட்சிகளுக்கு சென்றிருக்கும். மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான தலைவராக அண்ணாமலை, சீமான், விஜய் தனித்தனியாக திகழ்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் மூவரும் ஒன்றிணையலாமே என எண்ண வைக்கிறது இந்த கணக்குகள். இப்படி 3 பெரிய முகங்கள் ஒரே கூட்டணியில் இருந்தால் யாருக்கு முதல்வர் பதவி என்கிற சந்தேகமும் கேள்வியும் எழலாம். அந்த வகையில் அண்ணாமலை தலைமையிலான வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமையிலான வேட்பாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான வேட்பாளர்கள் என கணக்கிட்டு அவர்களுள் யாரை சேர்ந்த வேட்பாளர்கள் அதிக தொகுதிகளை வென்றிருக்கிறார்களோ அவரை முதலமைச்சராக அமைக்கலாம். மீதமுள்ள இருவரும் துணை முதலமைச்சராக பதவிகளை பெற்றிருக்கலாம் என்கிற கணக்கும் எழுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இந்த சூழலை பார்க்கும்போது நாம் சொல்லும் இந்த மூவேந்தர் கணக்கெல்லாம் எடுபடாது போலிருக்கு.
அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கணக்குகள் ஜெயித்து ஆட்சிகளை பிடிக்கிறார்களா அல்லது மூவேந்தர்கள் இணைந்து புதிய ஆட்சியையும் தமிழகத்திற்கான மாற்றத்தையும் தருகிறார்களா என்பதை இன்னும் சில காலம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக CP நவீன்.